நம்ம சேனல்ல அசைவ பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெல்கம் டு கோவெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப சுலபமான முறையில் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரியாக பிகினர்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக செய்கிற மாதிரி ஆனால் லஞ்ச் ரெசிபி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை சூடு பண்ண வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா 375 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக விட்டுறலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, வேணும்னா கல்பாசி சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்து நல்லா பொரியட்டணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுறலாம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க, அதுக்குன்னு கண்ணாடி வதங்காமையும் இருக்கக்கூடாது, நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா சீக்கிரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு சீக்கிரம் மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 பிரியாணி இலை, 2 துண்டு அளவுக்கு ஜாதி பத்திரி எடுத்துக்கலாம், 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, இது கூட அரை அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கலாம், 5 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வரமல்லி, 1,5 டீஸ்பூன் போல் சோம்பு, 1,5 டீஸ்பூன் எள்ளு, 1,5 டீஸ்பூன் குருமிளகு, 1,5 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இந்த டீஸ்பூனில் தான் வந்து நான் மெஷர் பண்ணேன். எந்த டீஸ்பூனில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டீஸ்பூனில் மெஷர் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் கால்வாசி அளவுக்கு ஜாதிக்காய் கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வரமல்லியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுல, இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து பிரியாணி சீக்கிரத்துக்கு கெட்டு போகாது. இல்லைனா ஒரு சிலர் வந்து மதியானம் செய்வாங்க, நைட்டே வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக சாதம் பார்த்திங்கன்னா கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். அது வந்து காரணம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அந்தளவுக்கு வதங்க விடாதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன்லேருந்து 7 டேபிள் ஸ்பூன், 1 கிலோவுக்கு 50 கிராம் மெஷர் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே அளவில் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுடலாங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து கீரனூர் பிரியாணி எப்படி செய்கிறது, நார்மலான பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர செக் பண்ணி பாருங்கள். அரேபியன் பிரியாணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1,5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மசாலாலாம் வதங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அரிசி ஊற போட்டுட்டேங்க. 1,5 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக அரை மணி நேரம் போல் ஊறி இருக்கணும். இப்போ வந்து நல்லா மிளகாய்த்தூள் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் வதங்க விட்டுலாங்க. ரொம்ப நேரம் வதங்க விடக்கூடாது, ஓரளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். 2-3 டைம் இந்த மாதிரி எண்ணெயில் திருப்பி விட்டுட்டு 1 கிலோவுக்கு 300 கிராம் அளவுக்கு தக்காளி மெஷர் பண்ணிக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நல்ல நாட்டு தக்காளி நல்லா பழுத்து இருக்கிறதுனால நான் 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நம்ம லெமனு, தயிரெல்லாம் சேர்த்த போகிறோம், அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வேகட்டும் தக்காளி. கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுருங்க. உப்பு தூவி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் வந்து தக்காளி வெந்துடும். ஏன்னா நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்குன்னு ரொம்ப தக்காளி வேகவும் விடக்கூடாது, ஓரளவுக்கு வெந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1,5 கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். 1 கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கை போட்டால் அப்புறம் அரை கை, அப்புறம் 1 கை அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் திருப்பி விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு 1 கிலோவுக்கு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கணுங்க. நான் 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நான் 1 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கறி வாங்கினீங்கனாலும் அதில் கொஞ்சமாக கொழுப்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் திருப்பி விட்டுருங்க. மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வேக விடணும், அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து அந்த கறியில் எப்போயுமே இறங்கும். நீங்கள் எந்த மாதிரி பிரியாணி செஞ்சிங்கனாலும் மசாலா வந்து நல்லா கொஞ்சமாக அந்த கறி கூட வேக விடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் பிடிக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். கறி நல்லா வேகட்டும்.
கறி வேகிறதுக்குள்ளே தண்ணியோட மெஷர்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் அளவுக்கு நான் அரிசி அளந்தேன். எனக்கு 1 1/2 பாத்திரம் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கறிலேயும் நம்ம தண்ணி ஊற்றிருக்கறனால கரெக்டாக அந்த மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இல்லைனா கொல கொலன்னு ஆயிரும். அதனால தான் ஒரு சிலர் செய்யும்போது குழஞ்சி போகிறது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு லெமன் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த லெமனையும் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு 50 ml அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாங்க. புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ மூடி போட்டு நல்லா ஒலை கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். எல்லா பக்கமும் ஒலை கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்தணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டேன். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கம்மியானதுக்கப்புறமா சாதத்தை திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் போல் தம்முக்கு விட்டுட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சாதம் குலையில உடையாமல் ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழை இலையில் ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு விருந்துங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது போல் சாப்பிட்டு. பாயாசம், கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக சில்லி, அது கூட பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நாம் செஞ்ச ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் போல் ஐஸ்கிரீம், கூட ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு ஜூஸும் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.